பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்க எல்லாமே கர்த்தரை துதிக்கும்படியாக ஆவலாக ஆர்வத்தோடு என்பதில் நான் விசுவாசிக்கிறேன். நாம சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்துவோம். அதற்காகவே இன்று நாம் ஒருமனப்படுகிறோம். நீங்க வீடுகளில் இருந்தாலும் அங்கே இருந்து என்னோடு கூட இந்த ஆராதனை இங்கு பங்கு பெற போகிறபடினால நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்தான் உங்களை ஏவுகிறார், ஆராதிக்கும்படியாக அவர்தான் உங்களை தூண்டுகிறார் என்பதை நான் நம்புகிறேன். அப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. முடிவு மட்டும் அந்த ஆராதனை நிலைத்திருங்கள். எங்களோடு கூட சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, வசனங்களுக்கு செவி கொடுங்க. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. வாங்க நாம் ஜெபிப்போம். காலை வேளை தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைகளிலும் நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலே உண்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மறுபடியும் ஏற்படுத்தி தந்தபடினால உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நேரலை மூலமாக அன்றைய வீடுகளில் இருந்து என்னோடு கூட ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் மேல அந்த குடும்பத்துல உங்க பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவை நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறேன். செய்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவர் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்துக்கு வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கர்த்தரை துதித்து பாடும்படியாக எடுத்துக்கொள்ளும் பகுதி பாடல் கர்த்தரை துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி மகிமை தேவ மகிமை என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. துதிப்போம் அல்லேலூயா பாடி. பிரைஸ் காட். மகிமை
என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் பாவை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் பாவை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார்.
கொந்தளித்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆமென். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பாவின் அன்பை சொல்லிட. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். 67 E minor. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பாவின் அன்பை சொல்லிட. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆமென். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. அடிமையும் பாவத்தில் துணையாக வந்தீரே ஏசப்பா உமக்கு எங்கள் ஸ்தோத்திரம். தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே ஏசப்பா உமக்கு எங்கள் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆமென். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. தடுமாறும் நேரத்தில் வாங்கின தண்ணீரே ஏசப்பா உமக்கு எங்கள் ஸ்தோத்திரம். தடுமாறும் நேரத்தில் தாங்கி சுமந்தீரே ஏசப்பா உமக்கு எங்கள் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆமென். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட.
சிலாவும் பாடி துதித்த பொழுது சிறைச்சாலையிலே அசைவாடி நீர் ஆண்டவரே, அற்புதங்கள் நடத்தினீர் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பாடி துதிக்கிற என் நாமத்தில் எங்கே ஒருமனப்படுகிறீர்களோ வருவேன் என்று சொன்னீங்களே ராஜா. மேல் வீட்டாரையில வந்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீரா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. இதோ உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், எங்களை ஏந்துவேன் தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களை ஏந்துகிறபடி நான் தப்புவிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா அம்பேரின் தாளத்தோட கைகால வேலத்தோட கர்த்தாவே துதிச்சிடாம், கர்த்தாவே நாமம் வாழ்த்திடாம். மலையாள பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்திக் கொள்ளணும். அம்பேரின் தாளத்தோட கைகால மேளத்தோட கர்த்தாவினை துதிச்சிடாம், கர்த்தாவின் நாமம் வாழ்த்திடாம். அம்பேரின் தாளத்தோட கைகால மேளத்தோட கர்த்தாவினை துதிச்சிடாம், கர்த்தாவின் நாமம் வாழ்த்திடாம். தெய்வாதி தெய்வத்தின் ஸ்தோத்திரம் செய்வீர், தெய்வாதி தெய்வத்தின் ஸ்தோத்திரம் செய்வீர். நல்லவனல்லோ என்ன வல்லது, அவர் நல்லவனல்லோ என்ன வல்லது. கர்த்தாதி கர்த்தாவின் ஸ்தோத்திரம் செய்வீர், கர்த்தாதி கர்த்தாவின் ஸ்தோத்திரம் செய்வீர். நல்லவனல்லோ என்றும் உள்ளது, அவர் நல்லவனல்லோ என்றும் உள்ளது. ஆமென். அம்பேரின் தாளத்தோடு கைகால மேளத்தோடு கர்த்தாவினை துதித்திடாம், கர்த்தாவின் நாமம் வாழ்த்திடாம். கைத்தாளத்தோடு அம்பேரின் தாளத்தோடு கைகால மேளத்தோடு கர்த்தாவினை துதித்திடாம், கர்த்தாவின் நாமம் வாழ்த்திடாம். சர்வசக்தியிலும் பாடி ஸ்தோத்திரம் செய்வீர், சர்வசக்தியிலும் பாடி ஸ்தோத்திரம் செய்வீர். நல்லவனல்லோ என்றும் உள்ளது,
ஸ்தோத்திரம் செய்வேன். கர்த்தாதி கர்த்தாவின் ஸ்தோத்திரம் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை தேவாதி தேவனை இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. യേശുവിന്റെ നാമത്തിൽ ജയമുണ്ട്. യേശുവിന്റെ നാമത്തിൽ വിടുതൽ ഉണ്ട്. പാപത്തിന്റെ ശാപത്തിന്റെ രോഗത്തിന്റെ ദുഃഖത്തിന്റെ യേശുവിന്റെ നാമത്തിൽ ജയമുണ്ട്. ആമേൻ. ഹല്ലേലൂയ. നമുക്ക് ജയം തരും യേശു. യേശു ക്രൂശിൽ മരിച്ചു, മൂന്നാം നാളിൽ ഉയർത്തു. ഇന്നും എന്നും ജീവിക്കുന്നതാൽ ആக அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டபடினால் உயிரோடு இருக்கிறவர், உயிர்த்தெழுந்த தேவன் உயிரோடு இருக்கிறவர். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் வெற்றியோடு நாம் ஆராதிப்போம். என்னோடு சேர்ந்து நீங்க எழுந்திருந்து இந்த பாடலை பாடி நாம தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. வீட்டில் இருந்து ஆராதிக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல பார்த்து ஆராதிக்கிற பிள்ளைங்க என்னோடு கூட சேர்ந்து எழுந்திருந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. യേശുവിന്റെ നാമത്തിൽ വിടുതലുണ്ട്. യേശുവിന്റെ നാമത്തിൽ ജയമുണ്ട്. യേശുവിന്റെ നാമത്തിൽ വിടുതലുണ്ട്. പാപത്തിന്റെ ശാപത്തിന്റെ രോഗത്തിന്റെ ദുഃഖത്തിന്റെ യേശുവിന്റെ നാമത്തിൽ ജയമുണ്ട്. പാപത്തിന്റെ ശാപത്തിന്റെ രോഗത്തിന്റെ ദുഃഖത്തിന്റെ യേശുവിന്റെ നാമത്തിൽ ജയമുണ്ട്. യേശുവിൻ സന്നിധി അണയുവതേ ഒന്നേ ഉള്ളണി കാനന്ദം ഉലകിൽ യേശുവിൻ സന്നിധി അണയുവതേ അന്നേരം മാനസകേദം ഒന്നായകനും വെയിലിൽ ഹിമമ്പോ മാനസകേദം ഒന്നായകനും വെയിലിൽ
முழு மனதாக நாங்கள் ஆராதிக்கிறோம். आपको पूर्ण हृदय से आराधना करते हैं। ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். पिता, आप हमें देने इस अच्छे एक मौका के लिए आपको धन्यवाद देते हैं தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. और लगातार आप हमें चलाएंगे। ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. पवित्र आत्मा हमारे बीच में रहकर हमें चलाए। ஒப்புக் கொடுக்கிறோம். सौंपते हैं இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. यीशु के नाम से विनती करते हैं पिता। ஆமென். आमेन ஆமென். आमेन। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की स्तुति हो। ஆமென். आमेन। கர்த்தர் உங்களை கிருபையாக காத்து நடத்துவாராக. परमेश्वर आपको कृपा से ही रहकर चलाए நன்மையும் கிருபையும் உங்களை தொடருவதாக. और भलाई और कृपा सदा तुम्हारे साथ रहे। தாவீது ராஜா சொல்கிறார், दाऊद राजा कहते, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். मैं परमेश्वर के घर पे सदा काल तक जीवित रहूंगा। ஆமென். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று அவர் சொல்கிறார். और वह कहते कि मैं परमेश्वर के घर में सदा काल तक वास करूंगा। ஆக தேவ சமூகத்திலே இங்கே எப்படி இருக்கிறோமோ, और से परमेश्वर के समूह में आज हम कैसे हैं, இந்த உலகத்துல எப்படி நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிறோமோ, इस संसार में कैसे परमेश्वर के साथ है, இதெல்லாம் நிரந்தரம். वो निरंतर नहीं है। இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. इस संसार में हम निरंतर नहीं रहने वाले हैं தேவனோடு கூட நிரந்தரமா இருக்க போகிறோம். और परमेश्वर के साथ हम निरंतर वास करने அவரோடு वाले கூட हैं, நாம் இருக்க போறோம். उनके साथ हम रहने वाले அதற்கு हैं। தான் இந்த உலகத்தில் நாம் தேவனை அதிகமாய் தேடணும். और इसलिए हमें परमेश्वर को ज्यादातर ढूंढना है நம்மை சுத்தவானாக और காத்துக்கொள்ளணும். हमें अपने आप को पवित्रता में संभालना है। ஆமென். आमेन। இப்படி சுத்தவானாக अपने காத்துக்கொள்ளணும். आप को शुद्धता में संभालना है। எதிலே சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும்? और किसमें शुद्धता में संभालना है? வேதத்தில் நாம் பார்த்தோம் கடந்த நாட்களிலே, वचन में गुजरे हुए दिनों में हमने देखा நம் வழிகளை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். कि हमारे राह को शुद्धता में संभालना है। அல்லேலூயா. வழிகளை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். राह को शुद्धता में संभालना है। நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு தெரியாதவைகள் அல்ல. और हमारा राह जो है परमेश्वर से अनजान नहीं। அவர் நம் வழிகளை பார்த்து கோபம் கொள்ளுகிறவராய் காணப்படக்கூடாது. वो हमारे रास्ते को देखकर एकदम क्रोधित नहीं होता, மாறாக நம் வழிகளை பார்த்து அவர் சந்தோஷப்பட வேண்டும். बल्कि हमारे राह को देखकर वो खुश होते हैं। வேத வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழியினால் சுத்தம் பண்ணுவான். परमेश्वर का वचन कहता है कि युवक अपने रास्ते किस तरह से शुद्ध कर सकता है। வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, केवल युवक के लिए ही नहीं, ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிதான காரியம். हर एक पुरुष और स्त्रिया का कार्य है ये। தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சிறியவர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே பொருந்தும். வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? और सभी छोटे से लेके बुजुर्ग तक सभी के लिए वचन लागू होता है कि अपने रास्ते किस तरह से शुद्ध करें। யோசேப்பின் வழியை பார்த்தோம். हम यूसुफ का रास्ता देखे थे சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்தோம். और शमूएल नबी के बारे में देखे थे தாவீதை குறித்து பார்த்தோம். और दाऊद के बारे में देखे थे। யோசியா ராஜா ராஜா இருந்தார். होसिया राजा करके एक राजा थे। சிறிய வயசுலயே அரசாட்சியை ஏற்றுக்கொண்டவர். एकदम छोटे जवानी में ही उन्होंने राजनीति को संभाले அவன் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவன். और वो परमेश्वर के बड़े कार्य किए நல்ல ஒரு ஆட்சியை புரிந்தவன். और अच्छे एक राज्य करते थे। அவன் தேவனுக்கு உண்டாக நன்மை செய்தான், நீதியை செய்தான், தன் வழி சுத்தமாய் காத்துக்கொண்டான். परमेश्वर के सामने भलाई किए थे, अपने राह को शुद्धता में संभाले थे। இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், और आज हम देखने वाला कार्य है வார்த்தைகளில் சுத்தமாக இருக்க कि வேண்டும். हमारे शब्दों में हमें शुद्धता में संभालना है। வார்த்தைகள் சுத்தம். हमारे शब्दों में शुद्धता। நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிடுவோம், अब बहुत लोग कहते हैं வார்த்தையில சுத்தம் தேவை. कि उसके शब्द में शुद्धता चाहिए। ஆமென். आमेन। அப்படின்னா அந்த வார்த்தை தெளிவுள்ள வார்த்தையா இருக்க வேண்டும். यानी कि जो शब्द है वो தெளிவு உள்ள வார்த்தை. एकदम सही रहे। ஆமென். आमेन। அது மாத்திரமல்ல, वही नहीं சொன்ன வார்த்தையாக கரெக்டா செயல்படணும். बल्कि जो बोले उसके अनुसार उन्हें बर्ताव भी करना है। சில பேர் சும்மா வார்த்தைகளை விட்டுருவார்கள், कुछ लोग ऐसे शब्द खो देते हैं ஆனால் வார்த்தையின்படி நடப்பது கிடையாது. लेकिन शब्दों के हिसाब से जीते नहीं है। நாங்க இருக்கோம் என்று சொன்னாங்க, और हम है करके बताते हैं நட்டாட்டி விட்டு விட்டார்கள். लेकिन वो ऐसे ही छोड़ देते बीच में। நாங்கள் இருக்கிறோம் பயப்படாது என்று சொன்னவர்கள் और वो कहते हैं कि हम है मत डरो, கடைசியில அவர்களே ஓடி போய் விடுவார்கள். अंत में वो खुद भाग जाते हैं। அப்படி இந்த வார்த்தைகளில உண்மை இல்லை, और ऐसे शब्दों में सच्चाई नहीं है, சுத்தம் கிடையாது.
शुद्धता नहीं है। ஹalleluya. हालेलुया। வார்த்தையிலே சுத்தம் வேணும்படியாக தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். और शब्द में शुद्धता के लिए परमेश्वर हमसे चाहते हैं ஆண்டவருக்கு நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம். और हम परमेश्वर को वचन दिए हैं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரோடு கூட உயிருள்ள நாள் வரைக்கும் கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவரோடு நடப்பேன்கிற வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறோம். यानी कि जीवन के दिनों भर हम परमेश्वर के लिए चलेंगे करके हमने एक वादा बांधा है परमेश्वर के साथ। வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொண்டு தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். और इस वादा वचन को अपनाते हुए ही हम बपतिस्मा लेते उद्धार पाते இனி हैं। நான் அல்ல எனக்குள் வாழ்பவர் இயேசுவே என்று அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். अभी मैं नहीं बल्कि मेरे में यीशु जीवित रहता है करके हम सौंप देते हैं अपने आप को। நாம் அவரோடு கூட நடப்பதற்காக சுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். और इसलिए हम उनके साथ जीने के लिए एक शुद्ध जीवन जीने के लिए हम बुलाए गए हैं। யோபுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். अय्यूब के 11वें अध्याय में 14वां वचन हम पढ़ेंगे। जॉब चैप्टर 11 वर्स 4। ஒருத்தர் வாசிங்க. कोई एक पढ़े। 11ஆம் அதிகாரம் யோபு 11:4. என் சொல் சுத்தம் என்றும் என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீ சொல்கிறீர். ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இங்க சொல்றாங்க तो यहाँ कहा जाता है நாகமாத்தியனாகிய சோப்பார் பிரதித்தர சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். और व्यक्ति तो कहता है कि मेरे सिद्धांत शुद्ध और मैं ईश्वर की दृष्टि में पवित्र हूँ। மனிதர்கள் பேச்சு பலவிதமாக இருக்கிறது. और मनुष्य का जो बातचीत है बहुत अलग प्रकार के हैं। ஆனால் பேச்சு நன்மையாக இருக்க வேண்டும். लेकिन उनकी बात भी भलाई के रहनी चाहिए, சுத்தமாக இருக்க வேண்டும். शुद्धता में रहनी चाहिए। ஆமென். आमेन। இன்னொரு வார்த்தை கூட और एक வாசிக்கலாம். वचन हम पढ़ेंगे। யோபு 33:3 வாசிங்க. जॉब चैप्टर 33 वर्स 3। யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மையை ஒத்திருக்கும். ஆமென். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். எஸ், என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். मेरी ஆமென். बात मेरे मन की सीधाई प्रकट करे। ஆமென். आमेन। என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் உணர்வுக்கு உண்மைக்கு ஒத்திருக்கும். और मेरी जबान की जो शब्द है वो मेरे हृदय की सच्चाई को प्रकट करती है। வேதம் சொல்கிறது और वचन कहता है இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். कि हृदय की भरपूरती से शब्द मुंह से वो शब्द निकलता है। இருதயத்துல எதை நிறைத்து வைத்திருக்கிறோமோ और हृदय में जो हम भरकर रखते हैं அதுதான் வெளிப்படும். वो ही बाहर प्रकट होता है। நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் बहुत लोग हमसे हम कहते हैं சொல்லாடல் உடையவன், அத போல் பச்சன். कि वो सिर्फ डोंगी या बोल बच्चन है, நிறைய சும்மா போல் பச்ச சொல்வார். कि ऐसे ही कुछ बोल भी बोल देते हैं। சும்மா சொல்லிட்டு போற காரியம் சொல்லிட்டு போற மனுஷன். बोल कर जाने वाला कार्य, அவர் பேச்சுல தாங்க பெருசு. वो सिर्फ बात करने में बड़े हैं, ஆனா அதுல உண்மையே கிடையாது, சுத்தமே கிடையாது. लेकिन वहाँ कोई सच्चाई नहीं है, कोई शुद्धता नहीं है। அது வேதம் சொல்லுகிறது. वचन यहाँ कहता யோபு 16:3 சொல்லப்படுகிறது. और अय्यूब के 16वें अध्याय में 3रा वचन कहता, அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாம்? क्योंकि इस प्रकार का वचन है 16:3 காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிடாதோ. कि वो காற்றை போன்ற வார்த்தைகள். कि एकदम हवा के समान है उनका शब्द। ஆமென். आमेन। காற்றை பிடிக்க முடியாது. कि हम हवा को पकड़ नहीं सकते, அது தெரியும் தெரியாது. दिखाई भी नहीं देता, எங்க இருந்து வருது எங்க போகுதே தெரியாது. कहाँ आता है कहाँ जा रहा है पता नहीं रहता। உங்க பேச்சு அப்படித்தான். और इसका शब्द भी उसी प्रकार का காற்றை है, போன்ற வார்த்தை. एकदम हवे में मारने वाले शब्द, அதுக்கு முடிவு கிடையாது. उसके लिए कोई अंत नहीं रहता। அவ்வாற கதை விடுது. अपने अपने मन वचन के हिसाब से वो कहानी सुनाते நான் रहते। இளைஞனா இருந்தபோது मैं जब एक युवक था, நிறைய கேரளாவுல நிறைய காரியங்கள்ல நான் கற்றுக்கொண்ட காரியங்கள்ல நான் ஊர்ல வந்து அப்பாட்ட விடுவேன், கதை விடுவேன், அளந்து விடுவேன். तो केरला में सीखा वो बहुत सारी बात में अपने गांव में आकर बोलता था। அங்க ஒண்ணு பார்த்தோம்னா இவனோட 10 அடிச்சு விடுவேன். और अगर मैं उधर एक कार्य देखा तो इधर के 10 कार्य सुनाता था। அதாவது இப்ப இதுல வந்து சீரியல் எடுத்தாலும் சரி, படம் எடுத்தாலும் சரி, அதுக்கு உப்பு மசாலா எல்லாம் போட்டு நிறைய அது ஒரு சண்டை இருக்கணும், அது ஒரு காதல் இருக்கணும், அது ஒரு கொலை இருக்கணும், இப்படிலாம் சில ஒரு பாடல் இருக்கு, இப்படிலாம் சேர்க்காங்க. அப்ப என் கதைக்கும் நானும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிட்டா போடுறேன். तो अगर हम कुछ मूवी भी देखें तो उसमें बहुत सारे अलग प्रकार के मसाला डालते हैं, तो उसी प्रकार मैं भी अपनी कहानी में मसाला डालकर அப்பதான் என் सुनाता கூட था। இருக்கிற பசங்க என் வார்த்தையை கேட்பானுங்க. और तभी तो मेरे साथ रहने वाले मेरे दोस्त मेरे बात सुनते थे। போர் பட்சம் मैं बोल बच्चन था, அது சும்மா அப்பாட்ட அப்பாட்ட கதை விடுறது. ऐसी कहानी मारना। வேதம் சொல்லுது वचन कहता அது காற்றை போன்றது.
कि वो एकदम हवा में तीर मारने के समान है। சும்மா பேசிக்கிட்டே இருக்கு, அவாட கலந்துட்டே இருக்கு. केवल ऐसा बात करते ही जाना। வேதம் சொல்லுகிறது, और वचन कहता மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கிறது. कि मनुष्य जो व्यर्थ बात करते हैं उसके हिसाब लगाते हैं। மனுஷர் எவ்வளவு வார்த்தை பேசுறாங்க கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. मनुष्य कितना भी बात करे उसकी गिनती देनी पड़ती है। ஆனா பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், और उसने दिया गया जो वचन है परमेश्वर का प्रिय हो சுத்தமாக இருக்க வேண்டும். और शुद्धता में हो। ரெண்டா படிக்கலாம். और दूसरा हम पढ़ेंगे, மனிதர் பேசும் வார்த்தை பலவிதமானது, வீணானது என்று பார்த்தோம், காற்றை போன்றது என்று பார்த்தோம். मनुष्य का जो बातें है व्यर्थ है और एकदम हवा में के समान है। நீதிமொழிகள் 15:1 வாசிக்கலாம். और प्रवक्ता चैप्टर 15 नीति वचन 15 अध्याय के पहला वचन, மெதுவான பிரதியுத்தரம் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும். அல்லேலூயா. हालेलुया। உக்கிரத்தை மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றுமாம். और कोमल उत्तर सुनने से जलजलाहट ठंडी होती है। அதாவது கோபப்படுகிறவனுக்கு முன்பதாக பதில் சொல்வது தாழ்மையாக சொன்னால் கோபக்காரனே அப்படியே கூழாயிருவான். यानी कि जो गुस्सा करते हैं उनके पास जब जवाब देते हैं तो एकदम मधुरता से कोमल से कहते हैं कि उनका गुस्सा कम हो जाता है। அவனுக்கு முன்பதாக நீயும் கோப வார்த்தைகளை வீசுவாயானால் उनके सामने अगर तुम भी क्रोध का शब्द डाले तो பட்டாக்கடி மாதிரி வெடிக்கும். एकदम पटाखे की तरह वो फूटता है। அல்லேலூயா. हालेलुया। இதே மாதிரிதான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில उसी प्रकार पति पत्नी की जिंदगी पर மனைவி வார்த்தை சொல்லிட்டால் சொன்னா கணவனும் எதிர்வார்த்தைகளை பேசும்போது अगर जब पति कुछ शब्द कहते तो पति भी अगर उल्टा जवाब देते ரெண்டு பேருக்கும் சண்டை तो உண்டாகும். दोनों में झगड़ा होता है। இங்க சொல்லப்படுகிறது यहाँ कहा गया है மெதுவான பிரதித்தரம் कि कोमल उत्तर உக்கிரத்தை மாற்றும். वो जलजलाहट को भी ठंडा कर देता। ஆமென். आमेन। கோபப்படுறதுக்கு முன்னாடி और गुस्से करने वाले के सामने கொஞ்சம் சாந்தமா நீங்க थोड़ा பேசுறீங்கன்னா शांति से अगर हम बात करें அந்த तो கோபக்காரன் தனிவான். गुस्सा करने वाला जब उसका गुस्सा कम होता है। கடும் சொற்கள் உபயோகப்படுத்தி இருந்தால் लेकिन अगर कटु वचन से हम बात करें तो அங்க கோபத்தை எழுப்பும். तो वहाँ और क्रोध हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। அதனாலதான் தாழ்மையா இருங்கன்னு சொல்ற ஆண்டவர். और इससे परमेश्वर कहता है कि दीन रहो। அவரும் தாழ்மை அணிந்து கொண்டது போல நாமளும் தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். जिस प्रकार उन्होंने दीनता को अपनाया उसी प्रकार हम भी दीनता को अपनाए। ஆமென். आमेन। நீதிமொழிகள் புத்தகம் 12:20 நாம் வாசிக்கும்படியா கேட்போம். Proverbs chapter 12 verse 20 नीति वचन 12 में भी தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் ஆ. இருக்கிறது கபடம், தீங்கை பிணைக்கிறவர்கள் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு ஆ. உள்ளது சந்தோஷம். இருதயத்துல கபடம் நிறைந்திருக்கிறவர்கள் और हृदय में जो छल भरा रहता है கபடத்தனமான வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களை கவிழ்க்கிறதான காரியங்களில் ஈடுபடுவார்கள். वो छल की बातें बात करके दूसरों को भी डुबा देते हैं अपने இந்த साथ। இருதயத்துல நிறைவுதான் வாய் பேசி சொன்னது போல जिस प्रकार हमने कहा कि हृदय की भरपूरती से शब्द निकलता है, இருதயத்துல எப்படி எப்படியான பேச்சுகள்லாம் வருது நாம கொஞ்சம் வேதத்துல தியானிக்க போறோம். तो हृदय में किस प्रकार का शब्द आता है करके हम वचन में देखते हैं। மதியற்ற பேச்சு. एकदम मूर्खता की शब्द। மல்கியா 3:13 வாசிக்கலாம். நீங்க எழுதி எழுதிக்கோங்க, வீட்டுல இருந்து கவனிக்கிறவங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மதியா பேச்சு. நீ மல்கியா புஸ்தகம் மலாக்கி சாப்டர் 3 verse 13. அதுல என்ன சொல்லுது வாசிங்க பாப்போம். यहोवा यह कहता है, हाँ। तुम न मेरे विरुद्ध टटाई की बातें कही है, हाँ। परंतु तुम पूछते हो कि हमने तेरे विरुद्ध में क्या कहा है। அல்லேலூயா. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். और परमेश्वर कहता है कि तुम जो मेरे विरुद्ध बात वचन किए हो वो एकदम कठिन है मेरे लिए। ஆண்டவரை மதியாமல் பேசுகிற வார்த்தை. और परमेश्वर को एकदम इज्जत ना देकर बात करने वाली बात। சில பெரிய மனுஷர்களுக்கு முன்பதாக நாம் எப்படி பேசணும் என்று கர்த்தர் நமக்கு இதிலே கொடுக்கிற காரியம். कुछ बुजुर्ग के सामने हमें कैसे बात करना है करके कहने वाला कार्य। கொஞ்சம் தாழ்மையாக பேச வேண்டும், थोड़ा दीन बात करना है, மதியுள்ள வார்த்தைகளாக பேச வேண்டும். थोड़ा बुद्धि शब्द बात करना है। ஆமென். வேதம் சொல்கிறது
वचन कहता உங்களை துன்பப்படுத்துவார்கள், कि वो तुम्हें निंदा करेंगे, உங்களை கொலை செய்ய கொண்டு तुम्हारी போவாங்க, हत्या करने ले जाएंगे, அதிகாரிகள் முன்பதாக நிறுத்தப்படுவீங்க. अधिकारी के पास खड़े रखेंगे। அப்ப என்ன பேசுவோம், ஏது பேச வேண்டியது நீங்க கலங்காதீங்க. तब क्या बात करना है, कैसी बात करना है कि व्याकुल मत हो। அப்பொழுது என்ன பேச வேண்டும் என்று பிதாவானவர் உங்களுக்கு அந்த நேரத்தை வெளிப்படுத்துவார். तब क्या और कैसे बात करना है पिता तुम्हें प्रकट करेंगे। ஆவியானவர் வாயோடு தான் பேசுவார். पवित्र आत्मा तुम्हारी जुबान से बात करेगी। அந்த நேரத்துல என்ன பேசணும், ஆவியானவர் கண்டிப்பா तो உணர்த்துவார். उस समय क्या बात करना है कि जरूर पवित्र आत्मा एहसास दिलाते हैं। ஆமென். आमेन। இப்படி பேசும் பொழுது और जब ऐसे हम बात करते நாம हैं தப்புவிக்கப்படுவோம். तो हम छुड़ाए जाएंगे। அந்த வசனம் சொல்லுகிறது, மல்கியாவில் சொல்லுகிற பிரகாரம், और इसलिए जिस प्रकार मल्किया में कहा गया நீங்கள் है, எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். कि यहोवा कहते हैं कि तुमने मेरे विरुद्ध जो बात की है वो कठिन है। ஆமென். आमेन। அவருக்கு விரோதமா நம்ம நிறைய நேரம் பேசிக்கிறோமா, அது கடினமா பேசிக்கிறோம். उनके खिलाफ हम बहुत सारे बात कर रहे थे, वो भी कठिनता में करते हैं। இரண்டாவது நயவசனிப்பு பேச்சுன்னு சொல்லப்படுகிறது. और दूसरा कहता है कि एकदम கொலோசியர் 2:4 வாசிக்கலாம். கொலோசியர் 2:4. Colossians chapter 2 verse 4। நயவசனிப்பு பேச்சுக்கள். यह मैं इसलिए कहता हूँ कि कोई मनुष्य तुम्हें लुभाने वाली बात से धोखा न दे। நயவசனிப்பு பேச்சுக்கள்னால ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லப்படுகிறது. एकदम लुभाने वाली बातों से कोई तुम्हें धोखा न देते हो, अपने आप को सावधान रखो। அந்த நல்ல வசனிப்பான உங்களை வசப்படுத்துகிறான வார்த்தைகளை பேசுவார்கள். और तुम्हें इसे वश करने वाली बातें बात करते हैं। உலகத்துல நிறைய பார்த்திருக்கிறோம். और संसार में हम बहुत देखते हैं நிறைய பேர் வசனிப்பான பேச்சுகளை பேசி ஏமாற்றி அவர்களுடைய பொருளை அபகரித்து கொண்டு போய் விடுவார்கள். बहुत सारे लोग जो ऐसी लुभाने वाले बात करके उनकी सारे संपत्ति को हड़प कर चले जाते हैं। அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இது எந்த யாருகிட்ட இந்த வார்த்தைகள் வரும்னா பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டவற்றிலிருந்து இந்த வார்த்தைகள் வரும். நயவசனிப்பான பேச்சுகள். क्योंकि ऐसी लुभाने वाली बात जो है वो शैतान के से जो पीड़ित है उसके मुंह से निकलती है। அவன் பேச்சுகள் பேசி நம்மளை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். वैसे बात कर करके हमें वो धोखा देता है। அல்லேலூயா. हालेलुया। ஏமாற்றுதலுக்கு நாம் உட்பட்டு விடக்கூடாது. और इस धोखे के में हमें नहीं फंसना है। தெசலோனிக்கேயர் 1 2:5 சொல்லப்படுகிறது. First Thessalonians chapter 2 verse 5। पहला थिस्सलुनी दूसरा अध्याय 5वां वचन। இச்சக வார்த்தைகள் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. और यहाँ कहता है कि இச்சக வார்த்தைகள் इच्छा के शब्द சரீரத்தின்படி நான் படிக்குமா, உங்களுக்கு தெரிந்திருக்கும்படி உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சலமான வசனங்களை சொல்லவும் இல்லை, ஆ, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, ஆ. தேவனே சாட்சி. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? क्या कहा गया है? உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வாசனங்களை சொல்லவும் இல்ல, ஏமாத்துகிறதான காரியங்கள்ல, உங்களை வஞ்சிக்கிறதான காரியங்கள்ல ஈடுபடல. நீங்க இந்த பவுல் அடிகளா தெசலோனியர்களுக்கு எழுதும் பொழுது இதை சொல்லுகிறார். और पौलुस जब थेस्सलुनियंस के लिए लिखते हैं तो वो कहते हैं कि क्योंकि तुम जानते हो कि हम न तो कभी लोलुपता की बात किए करते थे और न लोभ के लिए बहाना करते थे। परमेश्वर गवाह ஆசை है। காட்டி மோசம் பண்ணுகிற வார்த்தை, यानी कि इच्छा का देकर धोखा करने का कार्य, இச்சகமான வசனங்கள், उन्हें एकदम इच्छा करने के वाले शब्द பொருளாசையை காரணமாய் மாயம் பண்ணுகிற வார்த்தைகள், और एकदम चीजें पर इच्छा बताकर उनका लोभ बहलाने का कार्य। அவர் சொல்லுகிறார், தேவனே சாட்சி. और ये परमेश्वर गवाह है करके वह कहते हैं। ஆமென். அல்லேலூயா. நாம் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார். और जब शब्द हम बात करते हैं परमेश्वर से ध्यान देते हैं। இருவர் கூடி பேசும்போது கர்த்தர் கவனிக்கிறார். जब दो लोग भी इकट्ठा होकर बात करते हैं तो परमेश्वर सुनते हैं। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। இருவர் கூடி பேசினா கர்த்தர் கவனிக்கிறேங்கிறார். जब दो लोग बात करते हैं परमेश्वर कहता है कि मैं ध्यान देता हूँ। அவங்க என்ன பேசுறாங்க, वो क्या बात करते, எது பேசுறாங்க, क्यों बात करते, அவன் அதை கவனிக்கிறார். वो ध्यान देते हैं। நிறைய நேரம் நமக்கு சில காரியங்கள் கூடாம போற காரணம், बहुत सारा समय हमें कुछ कार्य नहीं मिलने का बात है நம்ம சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு விரோதமாகவே திரும்பி வரும். कि हम जो कार्य कहते हैं वो हमारे विरुद्ध आ जाती है। பலீனமா பேசிட்டு, एकदम मूर्खता में हम बात करते हैं, இச்சகமா பேசிட்டு, एकदम இच्छा में बात करते நிறைய हैं, வசனிப்பு வார்த்தைகளை பேசிட்டு, लुभाने वाले बात करते हैं। என்ன சொல்லப்படுகிறது, தந்திர பேச்சு. और दूसरा कहा है कि तंत्र के शब्द। 2 பேர் 2:3 நாம் வாசிக்கலாம்.
दूसरा पत्रस के अध्याय में दूसरा अध्याय तीसरा वचन, 2 Peter chapter 2 verse 3। பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஆமென். आमेन। और वो लोग के लिए बातें गढ़कर तुम्हें अपने लाभ का कारण बनाएंगे, और जो दंड की आज्ञा उन पर पहले से ही हो चुकी है, उसके आने में कुछ ही देर नहीं और उनके विनाश उघटा है। மனுஷர்கள் பேசுகிற பேச்சில எப்படிப்பட்டதான குணங்கள் இங்க வெளிப்படுகிறது என்று கர்த்தர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். और परमेश्वर से बात करें कि मनुष्य का शब्द किस प्रकार से प्रकट होता है। மதியா பேச்சுகள் एकदम नवकारक बनाएंगे, தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். और तंत्र के वचनों के द्वारा अपने आप को तुम्हारे लाभ बनाएंगे। நல்ல ஆண்டவர் சொல்றாரு, और वही परमेश्वर ஒருவனும் உங்களை कहता है வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்க. कि सावधान रहो कि कोई तुम्हें धोखा ना दे। ஆமென். आमेन। ஆண்டவருடைய வருகை காரியத்தை குறித்து சொல்றாரு, परमेश्वर के आगमन के बारे में कहा गया ஒருவனும் है உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் कि இருங்க. कोई आपको धोखा ना देते हुए संभालो, ஏனெனில் क्योंकि அந்நாட்களில் நாமத்தை தரித்துக் கொண்டு அநேகர் உங்களிடத்தில் வருவார்கள் उस சொல்லப்படுகிறது. समय मेरे नाम को धारण करने वाले बहुत लोग तुम्हारे पास आएंगे। இப்ப அந்த காலகட்டத்துல தான் நம்ம இருக்கோம். और अभी उसी एक समस्या पर हम है, வஞ்சிக்கிறதான ஒரு காலகட்டத்துல एक இருக்கிறோம். धोखा देने वाला एक समस्या। நமக்கு நிறைய குழப்பமா இருக்குது. बहुत सारा हमें भी எந்த ஊழியர் சொல்றது உண்மை, कि कौन कहने वाली बात सच है, எந்த ஊழியர் சொல்றது பொய், कौन झूठ कह रहा है। நிதானிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. उसे एहसास करने में थोड़ा सा कष्ट होता है எந்த ஊழியர் உண்மையா செயல்படுறாரு, कि कौन सा सेवक सच्चा है, எந்த ஊழியர் பொய்யா कौन செயல்படுறாரு. सा सेवक झूठा है। நம்ம கொஞ்சம் அப்படி அலசி பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. थोड़ा उसे जांच करने के लिए थोड़ा कष्ट की बात है। ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, इससे परमेश्वर कहते हैं ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. कि ध्यान रहो कि कोई तुम्हें धोखा ना दे। வஞ்சகமான வார்த்தைகளை பேசி தங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள் என்று வசனம் சொல்கிறார். और एकदम धोखा का शब्द डालकर अपने लाभ के लिए तुम्हें उपयोग அந்த करेंगे। வசனம் அப்படிதான் சொல்லுது. ரெண்டுல படிச்சப்பல படிங்க பார்ப்போம் மறுபடியும். 2:2 3ஆம் வசனம், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். और वे लोग के लिए बातें गढ़कर तुम्हें अपने लाभ का कारण बनाएंगे। அல்லேலூயா அல்லேலூயா हालेलुया। வீட்ல இருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். घर पर रहने वाले हालेलुया करें। வெரி குட். கேக்குறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की स्तुति हो। சொல்லப்படுகிற வார்த்தைகள் और यहाँ कहने वाला शब्द है யாராவது உங்களை தந்திரமா பிடிச்சுக்கிறதுக்கு நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. कि कोई तुम्हें तंत्र में पकड़ने के लिए अपने आप को मत दे दो। உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. तुम्हारे आत्मा के लिए तुम ही तो जिम्मेदार हो। வசனங்கள்ல நீங்க உண்மையாக நிலைச்சு இருந்தீங்கன்னா वचन में यदि तुम स्थिर हो அந்த வசனம் உங்களை ஒருபோதும் तो கைவிடாது. वचन तुम्हें कभी नहीं छोड़ता, அது வார்த்தை. क्योंकि वो शब्द है। வார்த்தை என்பவர் தேவனாகிய और கர்த்தராகிய இயேசு. वो शब्द परमेश्वर यीशु मसीह है। இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட परमेश्वर மாட்டார். तुम्हें कभी नहीं அந்த छोड़ते। வசனத்துக்கு மாத்திரம் நீங்க इस கீழ்ப்படிஞ்சீங்கன்னா वचन के लिए अगर तुम पालन करे तो நீங்க யாரை குறித்து கவலைப்பட வேண்டிய பிரச்சனை இல்ல. किसी का भी चिंता करने का कोई विषय नहीं आता। கர்த்தர் ஏற்ற வேளைக்கு உங்களுக்கு நல்ல புத்தி தருவார். परमेश्वर सही समय तुम्हें ज्ञान देते ஏற்ற हैं, வேளையில உங்களுக்கு ஆன்மீக ஆண்டவர் வசனத்தோடு கூட உங்களை இடைப்படுவார். सही समय वचन के द्वारा तुमसे बात करते நீங்க हैं। குழப்பத்துல இல்லாதபடிக்கு தேவன் உங்களுக்கு தெளிவாய் நடத்துவார். तुम एक भ्रम में न रहते, परमेश्वर तुम्हें सीधा राह बताते हैं। ஆமென். आमेन। ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்க. कि कोई तुम्हें अवश्य करते हुए तुम सावधान रहो। அடுத்தபடியாக 2:18 வாசிக்கிறோம். और दूसरा पत्रस की दूसरा अध्याय में 18 वचन, அதிலே வசனம் 18 சொல்லுகிறது, 18 वचन, அகந்தையான பேச்சுக்கள். படிக்கலாம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து ஆ. அரிதாய் தப்பினவர்களிடத்தில் ஆ. இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி ஆ. மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தந்திரமாய் பிடிக்கிறார்கள். वो व्यर्थ घमंड की बातें कर करके लुचपन की कामों के द्वारा उन लोगों के शारीरिक अभिलाषाओं में फंसा लेता है, जो भटके हुए में से अभी निकल ही रही है। அகந்தையான பேச்சு.
एकदम घमंड के शब्द। அல்லேலூயா. हालेलुया। அகந்தையான பேச்சு. घमंड के शब्द। ஒரு இடத்துல ஒரு ராஜா அகந்தையா பேசுறான். எசேக்கியா ராஜா கிட்ட சவால் விடுறான். एक जगह पर एक राजा जो एक व्यक्ति जो एसेकिया राजा को एकदम चुनौती देते हैं। சனகரீப் என்று சொல்லப்படுகிற அசீரிய ராஜா வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து அகந்தையாய் பேசுகிறார். सेनहेरीब करके जो व्यक्ति है वो इस्राएल के राजा के पास आकर एकदम अहंकारी में बात நீ करते हैं நம்பி இருக்கிறது நம்பிக்கை என்னன்னு கேக்குறான். कि तुम्हारा भरोसा क्या है, தேவனுடைய தப்புளிப்பாரோ, क्या तुम्हारा परमेश्वर तुम्हें संभालेंगे, தேவனை நம்பி இருக்கல அவர் விடுவிப்பார் நினைக்கிறியா? क्या तुम्हें लगता है कि परमेश्वर तुम्हें संभाल सकते हैं। பலவிதமாக அவன் தேவனை நிந்தித்து அந்த ராஜாவை பயமுறுத்துகிறான். ऐसे बहुत सारे तरह से परमेश्वर की निंदा करके इस राजा को डराते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் கர்த்தர் எசேக்கியாவுகிட்ட பேசி அந்த ராஜாவுக்குள்ள பெரிய ஒரு அழிவுகளை இங்க ஏற்படுத்துகிறார். लेकिन परमेश्वर एसेकिया से बात करके इन राजा को बहुत ही बड़ा एक नाश देते இங்க हैं। சொல்லப்படுகிறது, यहाँ कहा गया है அநேகமாய் நடக்கிறவர்களுக்கு அரிதாய் தப்பினவர்களிடத்து और जो एकदम ढोंगी लोग से एकदम अच्छे से बचे हुए लोग, எப்படி வஞ்சகமாய் நடக்கிறவர்களுக்கு அரிதாய் தப்பினவர்களா? कि जो ढोंगी लोग हैं उनसे एकदम सावधान रीति से अपने आप को संभाल लेते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதாவது நரிகிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஒரு மனுஷனை இன்னொரு புலி கிட்ட பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. यानी कि जो लोमड़ी से एकदम अच्छे से बचकर आ जाते हैं, किधर और जाके फंस गए थे। அரித வஞ்சகமாய் நடக்கிறவர்களுக்கு அரிதாய் தப்பினவர்கள். जो एकदम लोग जो एकदम तंत्र से चलते हैं उनसे एकदम अच्छे से बचे हुए लोग। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷனை வஞ்சகமாய் பிடிச்சிட்டு இருக்கான். एक मनुष्य को कोई एकदम तंत्र में पकड़े हुए हैं, அவன் வஞ்சக வலையில வீழ்த்த பார்க்கறான். उनके वश की छाया में उन्हें फंसाना चाहते हैं, அவங்க கிட்ட அப்படியே லைட்டா தப்பிட்டான். तो उनसे ऐसे ही सावधान रीति से आसानी से बच जाते हैं। हालेलुया. हालेलुया। குருவி வேட கண்ணிக்கு தப்பினது போல தப்பிட்டான். जिस प्रकार एक पक्षी शिकार की जाल से बच जाता है उसी प्रकार குருவி வேடன் கண்ணிக்கு தப்பினது மாதிரி இந்த வஞ்சகரிடத்துல இந்த மனுஷன் जिस தப்பிட்டான். प्रकार एक पक्षी शिकार के जाल से निकल जाता है उसी प्रकार ये भी निकल गया। அரிதாய் தப்பினவருக்கு இவர்கள் அகந்தையான பேச்சுக்கள், जो एकदम सावधानी से निकल गया उनका ये अहंकारी की बात, அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி, यानी कि व्यर्थ बातें, व्यर्थ घमंड। அல்லேலூயா. हालेलुया। வீண் வார்த்தைகளான அகந்தையான வார்த்தைகளை பேசி व्यर्थ घमंड की बातें करके लुचपन के कामों के द्वारा மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். उन लोगों को शारीरिक अभिलाषा में फंसा लेता है। அல்லேலூயா. हालेलुया। பாவ பழக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து, पाप का एक स्वभाव उनके अंदर देकर, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கிறோம். आज हम बहुत देखते हैं। ஒரு நாள் எனக்கு போன் வந்துச்சு. एक दिन मुझे एक कॉल आया, ரொம்ப இனிமையா பேசிட்டு ஒரு பொண்ணு. बहुत ही मधुर आवाज में एक लड़की का आवाज। நான் பொண்ணுதானே பேசுது, எங்கம்மா பேசுறேன் அப்படி ஹிந்தியில பேசுறேன். इसकी लड़की तो बात करी, कहाँ से बात करी, पूरा बहुत मीठा बात किया कर रही। அப்பதான் தெரிஞ்சுச்சு, तब पता चला அந்த பொண்ணு என்னைய வேடனை போல நீ பிடிக்க பார்க்கிறாள் என்று. वो लड़की मुझे एक शिकार की तरह मुझे फंसाना चाहती थी। நிறைய ஆம்பளைங்க வந்துருவாங்க. बहुत सारे लोग फंस जाते हैं। நிறைய ஆம்பளைங்க இந்த மாதிரி அவங்க எல்லாம் விபச்சாரம் பண்ணுகிற தொழில் செய்கிறவர்கள். ये सब व्यभिचार के उस कामों में पीड़ित है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता அருமையான உயிர்களை வேட்டையாடுகிறார்கள். कि वो अच्छे जीवन को वो तलाशते हैं। அல்லேலூயா. हालेलुया। அருமையான உயிர்களை வேட்டையாடுகிறார்கள். अच्छे जीवन को ही वो तलाशते யார் हैं। அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி சொன்னா அவங்களுக்கு இடம் இருக்குன்னா और कौन उनसे और भी बात करता है, मतलब उनकी जान में फंस चुका है। நம்மள மசமா மாட்டி வச்சிருவாங்க. बहुत ही अच्छे रीति से अभी फंसा देते हैं। வேடன் விரித்த வலையிலே சிக்கின கலைமானை போல் நாம் சிக்கிக்கொண்டோம். शिकार के जाल में फंसे हुए हिरण के समान हो जाते हैं। வேடன் விரித்த வலையில் சிக்கி பரிதவிக்கும் கலைமானை போல் சாத்தானின் பிடியிலிருந்து என்னை மீட்ட ரட்சகரே. வேடன் விரித்த வலையில் சிக்கி பரிதவிக்கும் கலைமானை போல் சாத்தானின் பிடியிலிருந்து என்னை மீட்ட ரட்சகரே. ஆமென். அல்லேலூயா. வேடன் விழிச்சிருக்கிறான், விழுந்துரும். शिकार जाल फैलाया और हम गिर जाते हैं। நிறைய நேரம் அப்படி மக்கள் மாட்டிக்கிறாங்க. बहुत सारे समय से लोग फंस जाते हैं। அரிதாய் தப்பினவர்களை एकदम आसानी से जो बच जाते இவன் हैं பிடிச்சிருவான். ये पकड़ लेता है। அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். इसलिए हमें सावधान रहना है। அடுத்தபடியா வாசிப்போம். अगला वचन हम पढ़ते, பொல்லாத பேச்சு. बुरे बात। 3 யோவான் 10. तीसरा यूहन्ना की पुस्तक में 10वां वचन, 3 जॉन चैप्टर 10।
யோவான் 10ஆம் வசனத்துல என்ன சொல்றது பார்க்கலாம். என்ன சொல்றாரு? ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் கொள்ளாத வார்த்தைகளை அளப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் நான் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளாத பேச்சுக்கள். நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு வார்த்தைகளை அளப்புகிறான். कि जब मैं आऊंगा तो मेरे विरुद्ध बुरा शब्द कहता है, சண்டைகளை உண்டு பண்ணுகிற एकदम வார்த்தை, झगड़ा उत्पन्न करने वाली शब्द, பொல்லாப்பு செய்யும்படியாக விரைந்தோடும் கால் என்று சொல்லப்படுகிறது. और एकदम बुराई करने के लिए एकदम तेजी से भागने वाले पैर, பொல்லாப்பு செய்யும்படியாக அவங்க ஓர்முனப்படுகிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. और बुरे चीज करने के लिए एकदम वो एकमन हो जाते हैं. அதிகாரிகள் ஏகமாய் கூடி அவர்களை கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். और वो कहते हैं कि अधिकारी फंसाकर उनका बंधन हमसे छोड़ देंगे. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார் என்று 2ஆம் சங்கீதத்திலே நீங்கள் வாசிக்கலாம். और आगे हम पढ़ते हैं कि स्वर्ग में विराजमान प्रभु जो है वो उनकी निंदा करते हैं, उन्हें लेकर हंसते हैं. எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள், அதிகாரிகள் ஏகமாய் கூடுகிறார்கள். कि वो सब एकमन, जो भी अधिकारी एक सब एकमन होते हैं. அப்படிதான் சொல்லப்படுகிறது. यहाँ वैसा ही कहा गया है எங்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு வார்த்தைகளை அளப்பி कि हमारे विरुद्ध बुराई शब्द बात करके ஆவிக்குரிய வாழ்க்கைகளை கெடுத்துக் கொள்வதற்கான பொல்லாப்பு வார்த்தைகளை நம்மில் பிடிப்பார்கள். और आत्मिक जीवन का नाश करने के लिए बुरा शब्द से हमें बात करके वश में ले आते हैं. அதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். इसमें हमें सावधान रहना है. ஆமென். என்னென்ன வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். और आज हम कौन से शब्द के बारे में बात किए. வார்த்தையிலே சுத்தமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை கீழ்ப்படிந்துள்ள வார்த்தைகளாக இருக்க और வேண்டும். उससे पालन करने वाली बात रहे, வீணான பேச்சுகளா இருக்கக்கூடாது. व्यर्थ बातें ना रहे, வார்த்தைகள் காற்றை போன்ற வார்த்தைகளாக एकदम இருக்கிறது. हवा में तीर मारने की समान बातें ना रहे, கடுமையான வார்த்தைகளாக இருக்கிறது. कठिन बात ना रहे. மனுஷனுடைய இதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் கடுமையாகவும் கோபம் ஊட்டுகிறதா காணப்படுகிறது. और मनुष्य में के हृदय में रहने वाले शब्द जो है एकदम गुस्सा और क्रोध दिलाने वाले शब्द है. மதியான பேச்சு, மதியாய பேச்சு, एकदम मूर्खता की बातें, நயவசனிப்பு பேச்சு, लुभाने वाली बातें, இச்சக வார்த்தைகள், इच्छा की शब्द, தந்திர பேச்சுக்கள், तंत्र की शब्द, அகந்தையான பேச்சுக்கள், अहंकार की शब्द, பொல்லாப்பு செய்கிற பேச்சுக்கள், बुरा काम करने वाले शब्द. இப்படி எல்லாம் பேசும் பொழுது और जब ऐसे हम बात करते हैं அந்த மனுஷன் தன் வாழ்க்கையில நிலையற்றவனாய் तो மாறிவிடுகிறான். व्यक्ति अपने जिंदगी को गवा देता है. அதான் ஆண்டவரோடு பேசுறாரு. हमसे परमेश्वर से बात करते வார்த்தையில சுத்தமா இரு. कि तुम्हारे शब्द में शुद्धता हो. இந்த சுத்தமான தெளிவான வார்த்தைக்கு வருகிற வாரத்தில் நாம கவனிக்கணும். और शुद्धता और अच्छे शब्द के लिए हम आने वाले हफ्ते में देखेंगे அது எப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பேசணும், कि वो किस प्रकार के शब्द है, அதை நாம தியானிக்க போறோம். उसके हम ध्यान देने वाले हैं. எழுந்திருப்போம். हम सभी लोग खड़े हो जाएंगे. நீங்க கர்த்தர் வீடுகள்ல இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைங்க அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருக்கலாம். घर में से जो ध्यान दे रहे हो ऐसे ही परमेश्वर के समूह में खड़े हो உங்க जाएंगे. வார்த்தையில சுத்தம் இருக்கணும். तुम्हारे शब्द में शुद्धता हो. அது இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும் சொல்லப்படுறது போல हृदय की भरपूर से शब्द बात करता है, इस प्रकार वचन कहता. இருதயம் சுத்தமா இருந்தா உங்க வாயிலையும் சுத்தமான வார்த்தைகள் வெளிப்படும். अगर तुम्हारा हृदय शुद्ध हो तो तुम्हारे जबान पर भी शुद्ध वचन निकलता है. நீங்கள் தேவனுக்கு பிரியமாக உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு பிரியமான வார்த்தைகளாக மாறும். अगर तुम परमेश्वर की प्रिय हो तो तुम्हारे शब्द भी प्रिय, परमेश्वर का प्रिय शब्द निकलते हैं. ஆக நம்ம இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். और इसलिए इस वचनों के लिए हम परमेश्वर के समूह में एक क्षण के लिए आंखें बंद करके प्रार्थना करते யாரையாவது हैं மதியாம பேசியிருந்தா என்னை மன்னித்தருளும். कि अगर मैंने किसी को न इज्जत देने वाली बात की तो क्षमा करो. நயவசீமான பேச்சுகள் பேசியிருந்தா என்னை மன்னித்தருளும். अगर मैंने लुभाने वाली बात किया तो क्षमा करो. இச்சகமான வார்த்தைகளை பேசியிருந்தால் மன்னித்தருளும். इच्छा की बात किया तो क्षमा करो. தந்திரமான பேசியிருந்தால் மன்னித்தருளும். तंत्र की बात किया तो क्षमा करो. அகந்தையான பேச்சு பேசியிருந்தா மன்னிங்க. अहंकार की बात किया तो क्षमा करो. பொல்லாப்பான பேச்சு பேசியிருந்தா மன்னித்தருளும். बुरे शब्द बात किया तो क्षमा करो. கடுமையாக யாரையான பேசியிருந்தா மன்னிங்க. कठिन रीति से किससे बात किया तो क्षमा करो. அப்படியே நாம ஒப்புக்கொள்ளும். ऐसे हम सौंपेंगे. நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைங்க. हम परमेश्वर के प्रिय लोग हैं. நம்மிடத்துல கோபமான வார்த்தைகள் காணப்படக்கூடாது. हमारे अंदर गुस्से के कोई शब्द ना हो. பிறரை அவமதிக்கிற வார்த்தைகள் கூடாது. किसी और का अपमान करने वाले शब्द ना हो. ஏற்றுகிற வார்த்தையாக வெளிப்படும். दिलासा का शब्द हो.
ஆமென். आमेन। அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ऐसे हम आंख बंद करके प्रार्थना करें। நேசிக்க நல்ல பிதாவே, हमें प्यार करने वाले पिता, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். आज दिए गए सलाह के लिए धन्यवाद। வார்த்தைகளில் சுத்தம் இருக்க வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. आपने कहा कि शब्द में शुद्धता हो, இதுவரையில் எங்கள் வாழ்க்கையில வார்த்தையில சுத்தம் இல்லாமல் போயிருக்கலாம். और अभी तक हमारे जीवन में हो सकता है कि हम शुद्ध ना हो, இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் சுத்தமா இருக்க உதவி செய்யுங்க. लेकिन अभी से हमारे जीवन में वो शुद्धता रहने के लिए आप हमारी मदद करो। எங்கள் வார்த்தைகளை எங்க வார்த்தைகள்ல உம்முடைய நாமம் உம்முடைய வாசனை வீசத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. और हमारे वचनों में आपका नाम और आपका सुगंध फैलने के लिए मदद करो। அப்பா நீர் எங்களுக்கு வழி நடத்தும். पिता आप हमें चलाइए, கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்வதாக. और दिया गया वचन हर एक के हृदय में क्रिया ஒரு करे। குடும்பங்களிலும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவாய் காணப்படட்டும். परिवार में समाधान संतुष्ट हो, விடுதலை சுகமும் காணப்படுவதாக ஜெபிக்கிறேன். चंगाई और आरोग्य होने के लिए प्रार्थना करता हूँ। வீடுகளிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாவதாக छुटकारे के ஜெபிக்கிறேன். जो भी प्रार्थना करें उनके जिंदगी में एक समाधान होने के लिए प्रार्थना பலவீனமான करता हूँ। சரீரங்களை தொட்டு சுகமாக்குவீராக. बलवीरता के शरीर को छूकर चंगा करें, சரீர வலி மேல் வலிகளை எல்லாம் எடுத்துக் கொள்வீராக ஜெபிக்கிறேன். और सारे दर्द निकालने के लिए प्रार्थना करता हूँ। எந்தெந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த சரீரம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ கர்த்தருடைய நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன். जो भी बच्चे को जिस प्रकार की भी समस्या उन सभी समस्या को मैं डालता கர்த்தர் हूँ। அற்புதமாய் சுகம் கொடுப்பீராக. परमेश्वर अद्भुत रीति से चंगा करे, படுக்கையில கிடக்கிற அவனை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். और जो काट पर लेटा है, उसे तुम उठाइए। படுக்கையில கிடக்கிற அந்த மகளை எழுப்பும்படியாக काट पर ஜெபிக்கிறேன். लेटी हुई बेटी को उठाइए। பலவீனத்துல இருக்கிற பலவீனம் இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறேன். बलवीरता को यीशु के नाम से मैं डांटता हूँ। இயேசுவின் நாமத்தை பலவீனத்தின் ஆவியை அந்த மகளை விட்டு விலக என்று கட்டளையிடுகிறேன். यीशु के नाम से बलवीरता की आत्मा हटाने के लिए मैं डांटता हूँ। இப்படி வல்லமை இறங்குவதாக ராஜா. आपका सामर्थ उतरे, இப்படி சுகமாக்கும் கரம் இறங்குவதாக. चंगाई का हाथ उतरे, சுகம் உண்டாவதாக. चंगाई हो, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. यीशु के नाम से चंगाई। பிள்ளை செல்வம் மற்றவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக और ஜெபிக்கிறேன். जिन्हें बच्चे का वरदान है उन्हें बच्चे देकर आप आशीष करो। ஆண்டவரே குடும்ப கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாத குடும்பத்துல சமாதானத்தை சந்தோஷம் நிறைவாய் தரும்படியாக ஜெபிக்கிறேன். पति पत्नी के बीच में समाधान और संतोष पूर्ण रीति से आने के लिए प्रार्थना करता கர்த்தர் அந்த हूँ। வீடுகளில் கிரியை செய்வீராக. परमेश्वर घरों में क्रिया करे, வாலிபர்களை கெடுக்கிற பொல்லாத பாவ இச்சைகளை பரப்புகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன். युवक को नाश करने वाले बुरे पाप की इच्छा को मैं यीशु के नाम से बांध कर प्रार्थना करता हूँ। வாலிபர்களை இயேசுவின் நாமத்தை விடுதலையாக்கப்படுவார்கள். युवक को परमेश्वर के नाम से छुड़ाइए, வாலிப பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை விடுதலையாக்கப்படுவார்கள். युवक परमेश्वर के नाम से छुड़े जाए। ஆண்டவரே எங்க மக்களை பாவ பிரச்சனைகள் இருந்து பாவ இச்சைகள் இருந்து விடுதலை பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். परमेश्वर हमारे लोगों को पाप की जालों से छुड़ाने के लिए प्रार्थना ஒவ்வொரு करते हैं। வாலிபனும் வாலிப பிள்ளைகளும் தேவனுக்காக எழும்பி நிற்க உதவி செய்வீராக. और एक युवक युविका जो है परमेश्वर के नाम में जागने के लिए प्रार्थना करते हैं। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. परमेश्वर बड़े कार्य करो, சீக்கிரமா அந்த லாக்டவுன் எல்லாம் நீக்கப்பட்டு जल्द से लॉकडाउन हटाकर அப்பா நாங்கள் மறுபடியும் எங்கள் சபையாக கூடி ஆராதிக்க உதவி செய்யும். हम वापस एक सभा मिलकर आराधना करने के लिए தேவ मदद மகிமை करो। அந்த இடத்துல வல்லமையா இறங்கி கிரியை செய்ய வேண்டும். परमेश्वर की महिमा इस जगह पर ஒரு सामर्थ्य எழுப்புதல் आए, காணப்பட एक வேண்டும். जागृति आए, ஆத்துமாக்கள் பெரிய எழுப்புதலோடு சபைக்கு வர வேண்டும். आत्मा एक बड़ी जागृति में आए। அநேக உள்ளத்துல நீர் எழுப்புதலை ஏவுவீதா. अनेक दिलों में परमेश्वर आप जागृति दीजिए, எழுப்புதல் பெற்று சபைக்கு வரத்தக்கதாக பெரிய அதிசயங்கள் நடப்பிப்பீராக. जागृति पाकर आपकी सभा में आने के लिए आप आश्चर्य काम करो। கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर आप छुटकारा देने के लिए धन्यवाद, ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். आशीष देने के लिए धन्यवाद। கர்த்தர் சமாதானம் சந்தோஷம் ஒரு குடும்பங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर का समाधान और संतोष हर एक परिवार में आने के लिए धन्यवाद, வேலையில உயர்வுகளை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். और काम में ऊंचाई का पद देने के लिए धन्यवाद, வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். कमाई को आशीष करने के लिए धन्यवाद। இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. आप ये जिम्मेदारी ले लो, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். आप ही को कोटि धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். यीशु के नाम से प्रार्थना करता हूं, ஜெபங்கள் நல்ல பிதாவே. प्रार्थना सुन लो प्यारे पिता। ஆமென். आमेन, ஆமென். आमेन, ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया, हालेलुया. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष